வெல்கம் எவ்ரிவன். வலது பக்கம் வயிறு வலிக்குதா? சாப்பாடு சாப்பிட்ட உடனே வாந்தி வருதா? காரணம் பித்தப்பை கல்லாக இருக்கலாம். இந்த வீடியோவில் பித்தப்பை கல் எப்படி உருவாகுது, இதுக்கான காரணங்கள் என்ன, இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், அப்புறம் இந்த பித்தப்பை கல் வராமல் எப்படி பார்த்துக்கணும், இதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். நம்ம உடம்புல பித்தப்பை கல்லீரல் கீழே ஒரு சின்ன பை மாதிரி இருக்கும். இந்த பித்தப்பையோட வேலை என்னென்னா, நம்ம உடம்புல இருக்க கல்லீரலில் பைல் ஜூஸ்னு சொல்லப்படுற பித்த நீர் உருவாகும். அப்படி உருவாகிற பித்த நீரை சேமித்து வச்சு நம்ம எப்போவெல்லாம் சாப்பிட்றோமோ அப்போவெல்லாம் இந்த பித்த நீரை சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி உணவு செரிமானத்துக்கு உதவுறது தான் இந்த பித்தப்பையோட வேலை. இந்த பித்தப்பை கல் எப்படி உருவாகுதுன்னா, நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனால இந்த பித்தப்பையில் இருக்க பித்த நீர் திக்காக மாறி கல் போல் கடினமாக மாறிடுது. இதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, வலது பக்கம் மேல் வயிறு ரொம்ப அதிகமாக வலிக்கும். இந்த வலி நம்ம தோள்பட்டை வரைக்கும் பரவும். கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்ட உடனே வயிறு வலி இருக்கும். வயிறு எப்பவும் சாப்பிட்ட மாதிரி உப்புசமாக இருக்கிறதும் காய்ச்சல் இருக்கிறதும் பொதுவான அறிகுறியாக இருக்குது. கண் மற்றும் தோல் பகுதிகளில் மஞ்சள் நிறமாக மாறுறதும் சிறுநீர் மஞ்சள் கலரில் இருக்கிறதும் இதுக்கான முக்கியமான அறிகுறி தான். இந்த பித்தப்பை கல் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு அதிகம்னா, நிறைய கொழுப்பு மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கும், உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கும், உடல் எடையை அதிவேகமாக குறைக்கிறவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சுகர் பிரச்சனை இருக்கவங்களுக்கும், வயசு 40க்கு மேலே இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனையை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னா, சின்ன கல்லாக இருந்தால் மெடிசனும் உணவு முறையுமே போதுமானது. அந்த உணவு முறைகள் என்னென்னா, கொழுப்பும் ஆயிலும் கம்மியாக இருக்க உணவுகள் எடுத்துக்கிறதும், தண்ணி அதிகமாக குடிக்கிறதும் இந்த வலியை அதிகமாக விடாமலும் இன்னொரு கல் உருவாகாமலும் பார்த்துக்க ரொம்ப உதவியாக இருக்கும். உங்கள் உடல் எடையை அதிகமாக இருந்தால் அதை குறைங்க. டெய்லி ஒரு 30 நிமிஷம் நடக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இதுவே வலி அதிகமாகவோ இல்லை பெரிய கல்லாகவோ இருந்தால் லேப்ராஸ்கோப்பி அப்படி இல்லைன்னா ஓப்பன் சர்ஜரி மூலயமா இந்த பித்தப்பை எடுக்கிறது தான் இதுக்கு மருத்துவமாக இருக்குது. வலி தாங்க முடியாதாகவும் வாந்தி ஸ்டாப் ஆகாமலும் ஃபீவரும் இருந்தால் உடனே டாக்டரை பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.